இனோவா கிறிஸ்டா 2.4 வெஹிக்கிளுக்கு வந்து ஒரு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை நான் வந்து எப்படி மாட்டியிருக்கிறேன் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளாக சொல்லி வச்சுருக்கிறேன் எப்படி மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஒரு சில கேட்டகரிஸ் ஆஃப் வெஹிக்கிள் சில இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ப்ளக் அண்ட் ப்ளேயில் வந்து அது ஒர்க் பண்ண மாட்டேனுது. டேரெக்டாக ப்ளக் பண்ணாலும் உங்களுக்கு ட்ரிகர் பண்ணுறதுக்காக உங்களுக்கு சில வயரிங்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது. சேஞ்ச் பண்ணி கொடுத்தா தான் ஒர்க் பண்ணுது, பட் ஆனால் ஒர்க் பண்ணுது. ஸோ அதில் 2.4G 2025 மாடல் இப்போ லேட்டஸ்ட்டாக டெலிவரி ஆன வண்டிக்கு வந்து நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எப்படி பண்ணியிருக்கிறேன், அது என்ன பண்ணியிருக்கிறேன்றதை ஒரு ஷார்ட் வீடியோவாக இதில் கொடுக்குறேன். முடிஞ்சால் அதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கிறிஸ்டா 2.4G மாடல் தான் வந்திருக்கு நம்மக்கிட்ட. ஃபஸ்ட்டு ஹார்னோட கப்பு இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த க்ரூஸ் கண்ட்ரோலில் சைடு வழியாக நம்ம இன்செர்ட் பண்ணிவிட்டு அது கூடயே 2 ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூஸை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு டைட் பண்ணிட வேண்டியது தான். டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் இருக்கிற சாக்கெட்டு இங்கே ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்லாட்டில் வந்து நம்ம ஜஸ்ட்டு இன்செர்ட் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ நம்ம இன்செர்ட் பண்ணியாச்சு. இதில் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம் இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத. ஃபஸ்ட் டைம் 2.4Gயில் மாட்டிட்டு இந்த மாதிரி நாங்கள் செக் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா எங்களுக்கு ஒர்க் பண்ணலை, அதாவது ட்ரிகர் ஆகலை. நாங்கள் வண்டி ட்ரையல் கூட எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டோம், பட் ஆனால் ட்ரிகர் ஆகலை. அப்புறம் தான் தெரிய வந்தது சில வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு வயரிங்ஸ் வந்து இதுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. அப்புறமா நாங்கள் என்ன பண்ணுவோம், அதை ஓப்பன் பண்ணிவிட்டு மேனுவலாக வயரிங் பண்ணி முடிச்சுட்டு அகெயின் நாங்கள் ப்ளக் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். வயரிங் மேனுவலாக பண்ணும்போது கொடுத்துருந்த ஸ்லாட்ஸை மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டோம், எந்த வரையும் நாங்கள் கட் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ட்ரிகர் ஆகுறது நல்லாவே தெரியும். ஸோ ஃபைனலாக ட்ரிகர் ஆகிட்டக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவ் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறேன். இதில் செட்டுன்ற ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. க்ரூஸ் ட்ரிகர் ஆகிட்டக்கப்புறம் அவர் ஆக்சிலேட்டர் கொடுத்துட்ருக்காரு, இந்த வீடியோவில் உங்களுக்கே தெரியும். 40 கிலோமீட்டருக்கு மேலே அவர் வந்து செட் பண்ணிட்டக்கப்புறம் ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துகிட்டு க்ரூஸில் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. அதுவும் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும். இப்போ க்ரூஸை செட் பண்ணியாச்சு. இப்போ ஆக்சிலேட்டர்லேருந்து அவர் கால் எடுத்துட்டாரு. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், கொஞ்சம் பாருங்கள். இப்போ அவர் ஆக்சிலேட்டர் கொடுக்கல. ஸோ கிறிஸ்டா G வேரியண்ட்டில் க்ரூஸ் கண்ட்ரோல் ஒர்க் ஆகுதுன்றது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.